நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 125வது பிறந்த நாளான இன்று அவருக்கு முப்பரிமாண ஒளி வடிவிலான சிலையை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். बहुत बहुत धन्यवाद माननीय आपका। नेताजी सुभाष चंद्र बोस की प्रेरणा से நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் முப்பரிமாண ஒளி வடிவிலான சிலையை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். விவரங்களுடன் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விரிவான விவரம். 1938ஆம் வருடத்திலே பிரிட்டிஷ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது இந்தியா கேட் அருகிலே ஒரு சிறிய மேடை மண்டபம் போல அமைக்கப்பட்டு அதிலே 5வது ஜார்ஜ் மன்னரின் சிலை நிறுவப்பட்டது. 1968ஆம் வருடத்திலே இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த சிலை அங்கிருந்து வேறு ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டது. டெல்லியிலே உள்ள கார்னேஷன் பார்க் என்கிற பூங்காவுக்கு மாற்றப்பட்டது. அந்த இடத்திலே மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அந்த மண்டபம் காலியாக இருக்கும் இடத்திலே தற்போது நேதாஜி அவர்களின் ஹோலோகிராம் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. லேசர் மூலமாக முப்பரிமாண ஒளிரும் அந்த உருவம் பிரதமர் நரேந்திர மோடியால் சற்று முன் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் கிரானைட் சிலை நிறுவப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். அந்த சிலை தயாராகும் வரையிலே இந்த ஹோலோகிராம் அந்த இடத்திலே நேதாஜி அவர்களின் புகழை பறைசாற்றும் என அரசு முடிவு செய்திருக்கிறது. இதை தவிர நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு போதிய அளவு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலே அவருடைய பெயரிலே விருதுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விருதுகளை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வழங்குவதை நாம் நேரலை காட்சியாக பார்த்தோம். இதை தவிர நேதாஜி அவர்களின் பிறந்த தினமான இன்று பராக்கிரம் திவஸ் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு தின கொண்டாட்டங்கள் 23ஆம் தேதியிலிருந்தே தொடங்குகின்றன. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த நாளான 23ஆம் தேதியிலிருந்தே குடியரசு தின கொண்டாட்டங்களை தொடங்குவது சரியாக இருக்கும் என பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். அதன்படியே இந்த வருடம் அதற்கான துவக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இனி வரும் வருடங்களிலும் இதே போல விருது வழங்கும் விழா மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் சிலை நிறுவப்பட்ட பிறகு அதற்கு மரியாதை செய்யும் விழா அனைத்தும் அடுத்த வருடத்திலிருந்து நடைபெறும் என நாம் எதிர்பார்க்கலாம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக படை திரட்டி ஆயுதமேந்தி போராட்டத்தை நடத்திய பெருமைக்குரியவர் சுபாஷ் சந்திர போஸ். ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு சென்று படை திரட்டி அவர் பிரிட்டிஷாருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். ஆகவேதான் அவருக்கு முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலே சிலை நிறுவவும் விருதுகள் வழங்கவும் அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக பராக்கிரம் திவஸ் என கொண்டாடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து கோரிக்கைகள் வந்து கொண்டிருந்த சமயத்திலே மத்திய அரசால் இவ்வாறு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு சர்ச்சைகளுக்கு நடுவே இந்த ஹோலோகிராம் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அங்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் கிரானைட் சிலையும் நிறுவப்பட இருக்கிறது. ஆனந்தி, கணபதி, இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பெயர்ல என்னென்ன விருதுகள் இன்று வழங்கப்பட்டது, யாருக்கெல்லாம் விருது வழங்கப்பட்டது, அதே போல இந்த கிரானைட் சிலை அமைக்கும் பணிகள் எப்போது தொடங்கும்? கிரானைட் சிலை வடிவமைப்பதற்கான பொறுப்பு நேஷனல் மாடர்ன் ஆர்ட் கேலரி என்று சொல்லப்படும் அமைப்பின் டைரக்டர் ஜெனரலான அத்வைத் கர்நாயக் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சிறப்பான முறையிலே இந்த கிரானைட் சிலையை உருவாக்க வேண்டும்.
தத்ரூபமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போலவே இருக்க வேண்டும் என்று அதற்கு போதிய அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இடைப்பட்ட காலத்திலே இந்தியா கேட் பகுதியிலே ஒரு காலத்திலே கிங் ஜார்ஜ் மன்னருடைய சிலை இருந்த இடம் நேதாஜிக்கு தான் என்பதை உறுதி செய்யும் வகையிலே இன்று அந்த இடத்திலே ஹோலோகிராம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி திறந்து வைத்த இந்த ஹோலோகிராம் தொடர்ந்து ஒளிந்து கொண்டிருக்கும். சிலை தயாராகி அந்த இடத்துக்கு வரும் வரை இன்று இந்தியா கேட் பகுதியிலே சிறிதாக ஒரு கூடாரத்தை தற்காலிகமாக அமைத்து அங்கேதான் இந்த விழா நடைபெறுகிறது. ஆனால் ஏற்கனவே இந்தியா கேட் பகுதி முழுவதும் மூவர்ணம் மற்றும் பல்வேறு விதமான அலங்காரங்களால் குடியரசு தினத்துக்காக தயார் செய்யப்பட்டிருக்கும் நிலையிலே இன்று இந்த சிலையும் அங்கே ஹோலோகிராம் மூலமாக உருவாக்கப்படுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆகவே இன்று மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்து தற்போது பேச ஆரம்பித்திருக்கிறார். मंत्रिमंडल के अन्य सदस्य, आईएन के सभी ट्रस्टी, एनडीएमए के सभी सदस्यगण, जूरी मेंबर्स, एनडीआरएफ, कोस्ट गार्ड्स और आईएमडी के डायरेक्टर जनरल्स, आपदा प्रबंधन पुरस्कारों के सभी विजेता साथी, अन्य सभी महानुभाव, भाइयों और बहनों, भारत मां के वीर सपूत नेताजी सुभाष चंद्र बोस की 125वीं जन्म जयंती पर पूरे देश की तरफ से मैं आज कोटि कोटि नमन करता हूं। ये दिन ऐतिहासिक है, ये कालखंड भी ऐतिहासिक है और ये स्थान जहां हम सभी एकत्रित हैं वो भी ऐतिहासिक है। भारत के लोकतंत्र की प्रतीक हमारी संसद पास में है, हमारी क्रियाशीलता और लोकनिष्ठा के प्रतीक अनेक भवन भी हमारे साथ पास में नजर आ रहे हैं। हमारे वीर शहीदों को समर्पित नेशनल वॉर मेमोरियल भी पास है। நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் முப்பரிமாண ஒளிவடிவிலான சிலையை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் திறந்து வைத்து தொடர்ந்து உரையாற்றினார். அதனை பார்த்தோம்.